ஐயா ஒண்ணுக்கு 10 பேர் கூத்து அடிக்கிறீங்க. விவசாயம் மேல பாக்குறீங்க. ஃபேக்டரிக்கு போய் கட்டி ஆடு வாங்கிட்டு வரோனா மட பசங்களா? எங்கடா அவன் டிரைவர் போயிருக்காரு. முட்டாளடா. இருக்கிற எல்லா ஜாமனையும் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அங்கேயே அது இல்லதுன்னு தெரியக்கூடாது. காலையில உங்க அப்பா கார் கொடுக்குறாரு பார், இல்லாட்டி டாக்ஸி பிடிச்சிக்கலாம். என்ன காலையில வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா ஐயா அம்மா இன்னும் பாப்பாவை பார்க்கவே இல்லைல்ல, அவங்களுக்கும் காட்டிட்டு அப்படியே பாட்டிக்கும் காட்டிட்டு ராத்திரிக்கு வீட்டுல தங்கிட்டு காலையில கிளம்பினோம்னா செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போறதுக்கு சரியா இருக்கும். இப்பதான் பிள்ளை டாக்டர் கிட்ட போகாம நல்லா இருக்கு. அங்க எங்கேயும் அலைய வச்சு பிள்ளைய வீணாக்கிடாதீங்க. பிள்ளை பெருசாச்சுன்னா எங்க வேணாலும் போலாம். அம்மா சொல்றதுதான் சரி. குளிக்க வைக்கிறதுனாலே எனக்கு பயமா இருக்கு. பாப்பா பெருசாகட்டும். 3 மாசம் தானேங்க ஆகுது. நீ ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். உலகத்துல வேற யாருமே புள்ள போத்துக்கலையா? அதிசயமா புள்ள வளர்க்குறியா? குழந்தை வளர்ற வரைக்கும் எங்க அம்மாவை கூட்டு வர்றேன். இல்லைன்னா மனோரஞ்சன் மேடம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா வராது. நீ எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வை. காலைல கிளம்பணும். உங்களுக்கு என்ன, என்ன தனியா விட்டுட்டு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. நான் மட்டும் நீங்க வர வரைக்கும் வீட்லயே உட்கார்ந்து இருக்கணும். இங்க பவானி பாட்டி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு பொழுது போகுது. நான் பாட்டுக்கு சும்மா செவனே கிடந்தேன். அப்புறம் உன்னை பிடிச்ச என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க? உங்க அப்பா உன்னை வீட்டுல வச்சு சாமி விட வேண்டியதானே? இங்க பாருங்க, அப்பாக்கு இப்ப நீங்க பேசாதீங்க. இங்க பாரு, என்ன புரிஞ்சுக்க. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீயும் பாப்பாவும் என் கூட இருக்கவே மாட்டீங்களா? ஆமா, நான் எதுக்கு உங்களுக்கு? அதான் மனோரஞ்சிதா இருக்காள, அவளையே போய் கொஞ்சிட்டு கிடங்க. என்னடி சொன்ன? உனக்கு வாய்ஸ் கடை அவங்க யாரு தெரியுமா? உனக்கு நினைச்சுதான் பேசுவியா? விட்டானோ கையிடு. என் மேல கை வைப்பியா? நல்லதா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு வாழ தெரியல உங்களுக்கு. உங்களெல்லாம் யார் வந்து திருத்த முடியும்? நான் வாழ தெரியாதவனா? என்ன ஏத்து பேசுற? நீ அடிக்கிறதுக்காக நான் பொண்ணு பெற்று கையில கொடுத்தேன். கிணத்துல தள்ளிட்டு நான் ஒவ்வொரு நாளும் துணிச்சிட்டு இருக்கேன்டா. ஐயோக்கே ராஸ்கல். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நிறுத்த கூடாது. போடா நாய, போடா போடா போடா. நாய நடுவிட்டு வச்ச பாரு. புத்திய காமிச்சாங்க. நான் பொண்ணை கட்டிக்கணும் கேட்டனா? நீ சொல்றதா கேட்டுக்கின்னு உன் காலையில கேட்ப நினைச்சல? வேலை வாங்கி தெரியும் சொல்லிட்டு எம்பி கிட்ட போய் அவன் ஹோட்டல்ல கிடைக்கட்டும் வேலை வாங்கி கொடுக்க வேணாம் நீ சொல்லல. நான் உன் காலில் வந்து விடுவேன் நினைக்கிறியா? அது சாகிற வரைக்கும் நடக்காது. அப்பா எனக்கு இனிமே யாரு தெரியும் வேணாம். ஓ சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாத்தையும் தீட்டு ஓடு. என் பொண்ணு மட்டும் என் கூட அனுப்பு. ஓடு. எனக்கு வேலை இருக்கு. வேலை 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 பெரிய புள்ளுகிற வேலை. என் ஹோட்டல்ல கிளம்புறான் பாரு, அவனுக்கு கொடுக்கறடா உன் சம்பளம். போடா போடா. அவன் இந்த வீட்டு மருமக இல்லையா? அவனையும் அண்ணாமலை நினைச்சியா? வாங்க குடும்பத்தை கட்டடா. சரியான ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு இந்த பாச கூட ஏறாத. என்னையும் அடிக்க வந்துட்ட பொண்ணு மேல கை வைக்க. இப்ப அவன் எங்க இருக்கான்?
அவன் நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னு வருஷ கணக்கா எப்படி எல்லாம் அலையறான். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நல்லா தானே கொடுத்து நல்ல வழியை காமிச்சாரு. இந்த சம்பந்தம் பிடிச்சு கொடுத்தீங்க. அவன மனுஷங்கள அவங்க. என் புள்ள கழுத்தை போய் பாருங்க. அவங்க கால் கஞ்சி குடிச்சாலும் எங்க கூட சந்தோஷமா கிடந்தா. இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே நீங்க. அந்த பக்கம் இப்ப நீங்க என்ன நியாயம் பேச வந்திருக்கீங்க? இத பாருங்க, நான் நியாயம் தப்பு பேச வரல. எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணித்தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். என்ன ஆட்டக்காரிக்கு வந்திருக்கான் இவன்? அவன் என்ன எதிர்பார்த்தான்? தான் பொண்ணும் பேத்தியும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது தப்பா? இவனா எல்லாரையும் பைத்தியக்காரன் நினைச்சானா? நீங்களும் சொல்ல மாட்டீங்களா அவனுக்கு? அட கடவுளே, இவனுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. டேய் அங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் முதலியார. ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா பெரிய விஷயம் சாதாரணமா சொன்னீங்க. நீங்க 2 பேரும் பெருசா ஏதோ சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு போனீங்க. வேலை வாங்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஹோட்டல்ல கடந்து ஒளிக்கிட்டோம்னு எம்பி கிட்ட சொல்லி காந்தாலும் என்ன. இந்த பாருங்க, கழுத்து ராட் ரோட்ல என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளி சரிப்படுத்தி என் மூஞ்சில வீசினா இருந்தாலும் அந்த ஊர் சனமே வேடிக்கை பார்த்து என் குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன். என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அம்மா ஐயாவோடைய இங்கேயே கடந்துடுற. நான் உங்களை ஒண்ணுமே கேட்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. நாங்க யாரு இனிமே எதுக்கு அங்க வரமாட்டோம். அவங்களும் இங்க வர வேணாம். முதல்ல அந்த உறவை ஆத்து போச்சு. மாதவி, பாப்பா, மாதவி, வா 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 வா. மாதவி குட்டி, ஓடி 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 ஓடி. இப்ப சித்தப்பா வந்திருக்கேன் பாரு. சாப்பிட்டு சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு. அத்தனை வந்திருக்காங்களா? நான் மட்டும் தான் வந்தேன். வீட்டுக்கு போகாம நேரா காலேஜ்ல இருந்தா வரேன். நான் வந்தது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அண்ணனை கொன்னே போடும். அண்ணன் எப்படி இருக்காங்க? உங்க சித்தப்பாக்கு இன்னைக்குதான் புதுசா பாசம் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல அண்ணன் போக கூடாதுன்னு சொல்லி இருக்குன்னு. அண்ணி எப்படியா நீ இருக்கீங்க? உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். அண்ணனும் உங்களை மாதிரியே தான் நீ இழைச்சு போச்சு. இப்பெல்லாம் யாரோடையும் பேசுறதும் இல்ல, அதிகமா ஊருக்கு வர்றதும் இல்ல. நீ வெளியே இருக்கு. அத்தை, மாமா, லட்சுமி, சின்ன தம்பில அப்படி இருக்காங்க. இருப்பாங்க. லட்சுமி இப்ப எங்க இருக்கு? போன மாசம் திருநாக்கு வந்தது. இப்பெல்லாம் வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. நீ லட்சுமி அக்கா பையன் நிக்க ஆரம்பிச்சிட்டான். பாட்டி சாகுறதுக்குள்ள பாப்பா 3 பாத்திர செத்து போடுறேன், தூக்கிட்டு வந்து காட்டுங்கடான்னு சொல்லிட்டே இருந்தது தண்ணி. இப்போ ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால ஆயா செத்து போச்ச. நீ நம்மளாம் ஒண்ணு கூடி எப்ப நீ சந்தோஷமா இருக்க போறோம்? அக்கா பிடிக்கா? எங்கடா வந்த? திடீர்னு பாசம் பொத்துக்கிடுச்சா? என்னமோ இந்த பக்கமா வரமாட்டேன்னு வீம்பு பேசுறீங்களே. உன்னை நைஸா அமிச்சிட்டு உங்க அண்ணன் ஒட்டிக்கலாம்னு பாக்குறேன்னா? ஏய் நான் பொல்லாதவன். குழந்தைய கூட இவன்ட்ட என்ன பேச? போங்க உள்ள.
பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்களேன்னு சும்மா விடுறேன். போ போடா. போனாங்கறல்ல. கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு முதல்ல வள தாத்தா வந்த வரேன் அண்ணி. என்னடா அண்ணி? போடா. அண்ணியா? அண்ணி. போங்க. வா 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 உட்காரு. மாறனடி. அடாடாடா, கண்ட பிச்சைக்கார பசங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன். பழம் பாரு, ஹாரன் பாரு, பூம். எப்படி இருக்கு?